சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் கூட ஜெயிக்க முடியுமா? நம்ம சீசனில் ரொம்ப முக்கியமான மேட்சுங்க இன்னைக்கு. கண்டிப்பாக இன்னைக்கு மும்பையை சேப்பாக்கத்தில் வச்சு அடிச்சே ஆகணும். மும்பை பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸே சுக்குநூறாக உடைக்கிற மாதிரியான ஒரு தோல்வி தான் சன்ரைசர்ஸ் கூட. வான்கடையில் 240 ரன் அடிச்சு ஒரு ஓவர் மிச்சம் வச்சு தோற்றுருக்கானுங்க. ஸோ கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லோவாக தான் வருவானுங்க. அதே மாதிரி நம்மளுமே பார்த்தீங்கன்னா குஜராத்தோட மொக்கையாக பேட்டிங் ஆடி தோத்துட்டு தான் வரோம். ஆனால் நம்ம டீமுக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம தோத்துருந்தா கூட கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் ஃபைனலாக ஃபார்முக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. பிகாஸ் நமக்கு பவர் பிளேயில் ஒரு நல்ல ஸ்டார்ட் வேணும்னா ருத்ராஜ் சாம்சனும் அந்த ஸ்டார்ட் தந்தே ஆகணும். ஆஷ் மாத்திரம் இல்லைங்கிறப்போ நம்ம டீமுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பவர் பிளேயில் ஒரு ஸ்டார்ட் கண்டிப்பாக வேணும். நம்ம ஜெயிச்ச 3 மேட்சும் பார்த்தீங்கன்னா 60 ரன் இல்லை 70 ரன் அடிச்சிருப்போம் பவர் பிளேயில். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு ஜெயிக்கணும்னா பவர் பிளேயில் அட்லீஸ்ட் 65 ரன் 70 ரன் அடிச்சே ஆகணுங்க. ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் மும்பை இந்தியன்ஸ் இவ்வளோ மேட்ச் தோத்துருந்தாலும் அவங்ககிட்ட டீம் இருக்குங்க, அவங்ககிட்ட ஸ்டஃப் இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் நம்ம அசால்ட்டெல்லாம் எடுத்துக்கவே முடியாது. சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னைக்கு 100% தந்தே ஆகணுங்க. மும்பைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச் டூ ஆர் டை மேட்ச் தான். ஸோ அவன் எல்லாத்தையும் கொடுத்து வெறித்தனமாக தான் ஆட போகிறான். நம்ம அதுக்கு ரெடியாக இருக்கணும். கண்டிப்பாக இன்றைக்கி பேட்டிங் பவர் பிளேவாக இருக்கட்டும், பவுலிங் பவர் பிளேவாக இருக்கட்டும், பவர் பிளேவாக இன்றைக்கி பக்காவாக பண்ணோம்னாவே மேட்ச் ஜெயிக்கலாம் தான் தோணுது. ஓவராலாக எனக்கு ஒரு சென்னை ஃபேனாக இன்றைக்கி ஜெயிப்போன்னு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற காமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.